Hi friends, in this video we will discuss about reactive intermediate or reaction intermediates. The most of the common reaction intermediates are carbocations, carbanions, free radicals, carbenes, nitrines and benzenes. The ylide and enamines are stable intermediate. The remaining 6 are unstable intermediate. So majority of the organic reactions takes place via the formation of intermediate. So we discuss about carbenes. The carbene are highly reactive species having lifetime less than 1 second. So இது important point. என்னுடைய lifetime வந்து பார்த்தீங்கன்னா less than 1 second சொல்கிறோம் நம்ம. The parent species, that is a CH2, is known as a methylene, and CCl2 is known as a dichlorocarbene or dichloromethylene. Okay, va? A carbene is known as to exist as a singlet or triplet. If both electrons go into one orbitals, that is anti-parallel spin, the carbene is known as a singlet state. The singlet carbene is a bent structure and sp2 hybridized carbon. If two electrons go into different orbitals, they will have parallel, that is unpaired spin. Such carbene would have magnetic moment and is called the triplet state. This is a linear in shape. It is also sp2 hybridized carbon. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஸ்ட்ரக்சர் நான் வச்சுங்க. ஸ்ட்ரக்சர் வந்து சிங்லெட்னா பென்ட்டு, ட்ரிப்ளெட்னா லீனியர். அதே போல் சிங்லெட் கார்பின் இஸ் அ டயாமேக்னட்டிக் இன் நேச்சர். அது ட்ரிப்ளெட் கார்பின் இருந்துச்சுன்னா பேராமேக்னட்டிக் இன் நேச்சர். தென் ட்ரிப்ளெட் கார்பின் இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்வெஸ்டிகேட்டட் பை ESR ஆர் EPR, எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் அல்லது எலக்ட்ரான் பேராமேக்னட்டிக் ரெசனன்ஸில் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம். அதுவே சிங்லெட் கார்பன் இருந்துச்சுன்னா இட் இஸ் மெஷர்ட் பை எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா. ஓகேங்களா? திஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதே போல் CCl2 மட்டும் கிடையாது, CH2 மட்டும் கிடையாது. கார்பனில் நிறைய கார்பன்ஸ் இருக்குது. CCl2 இருக்குது, CBr2 இருக்குது. பாண்ட் ஆங்கிள் நான் போச்சுங்க. ஸோ சிங்லெட் CCl2 and CBr2 have also been found in bent molecule. ரெண்டுமே பென்ட் மாலிகுல் இருக்குது. இதில் CCl2 உடைய பாண்ட் ஆங்கிள் வந்து 100 டிகிரி. ஓகேவா? CBr2 வந்துச்சுன்னா அந்த பாண்ட் ஆங்கிள் வந்து 104 டிகிரி. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கார்பன். ஸோ பொதுவாக எப்படி கார்பன் வந்து தயார் பண்ணுறான்னு சொன்னால் ஹோமோட்டிக் ஃபிஷன், ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். அந்த டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோட்டிக் ஃபிஷன் பண்ணி யூஸிங் ஃபோட்டோலிட்டிக் அல்லது தெர்மல் கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு கார்பன் வந்து தயார் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் அபவுட் சம் ப்ரிப்ரேஷன்ஸ் கார்பின். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலிஃபாட்டிக் டைசோ காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதை டீகம்போஸ் பண்ணுறோம் இதர் ஃபோட்டோலிட்டிக்கலி ஆர் தெர்மலி டு ஃபார்ம் அ கார்பின். இங்கே N2 வந்து வெளில போயிடும். ஓகேங்களா? அதே போல் கீட்டீன். ஸோ கீட்டீன் என்ன பண்ணுறோன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டிஷன்லையும் பண்ணலாம் அல்லது ஃபோட்டோலிட்டிக் கண்டிஷனில் நம்ம வந்து இதை டீகம்போஸ் பண்ணலாம். டீகம்போஸ் பண்ணால் வி கெட் கார்பின், தட் இஸ் RCR கிடைக்கும் வித் லிபரேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா? தேர்டு ஃப்ரம் டயசரின். ஸோ டயசரின்லேயும் அதுதான். டயசரின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பாண்ட் NC சிங்கிள் பாண்ட் N பார்த்தீங்கன்னா ஹோமோட்டிக் ஃபிஷனில் பிரேக் ஆயிரும். ரிமூவல் ஆஃப் N2 வெளில போச்சுன்னா வி கெட் கார்பன் கிடச்சிக்கும். ஸோ இதே போல் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஈபாக்சைடு. ஸோ ஃபோட்டோலிட்டிக் டீகம்போசிஷன் ஆஃப் ஈபாக்சைடு generate carbene along with ketone. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது
கார்பனாக கிடைக்கும். ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா டு ஃபார்ம் அ கீட்டோனாக நமக்கு கிடச்சிக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறோம் நம்ம. இங்கே the loss of proton from chloroform by a base followed by expulsion of chloride ion generate a dichlorocarbene. இப்போ குளோரோஃபார்மில் வந்து ஒரு பேஸ் என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டு ஃபார்ம் அ CCl3 மைனஸ் நமக்கு கிடைக்கும். தென் இங்கேருந்து நாங்கள் ஒரு Cl மைனஸ் வந்து வெளில போயிட்டு நமக்கு விகெட் டைக்ளோரோ கார்பீன் கிடச்சிக்கும். ஓகேங்களா, இது ஆல்கைல் ஹாலைடில். தென் இலைடில் ஸோ தெர்மல் ஆர் ஃபோட்டோலிட்டிக் டீகம்போசிஷன் ஆஃப் இலைட்ஸ் ஜென்ரேட் கார்பீன்ஸ். ஸோ இங்கே அதுதான். ஸோ இங்கே கார்பன் சல்ஃபர் சிங்கிள் பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு வி கெட் கார்பீன் வித் லாஸ் ஆஃப் டைமெத்தில் சல்ஃபைடு. ஓகேவா, திஸ் இஸ் சம் மெத்தட்ஸ் கார்பீன்ஸ். பொதுவாக நான் வச்சுங்க ஜென்ரேஷன் பொறுத்தவரையிலையும் ஒன்று தெர்மலி ஆர் ஃபோட்டோலிட்டிக்கலி, இது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ பொதுவாக singlet carbene more reactive than the triplet carbene. ஓகேங்களா, singlet carbene is a more reactive than triplet carbene. So next we move to reaction of carbenes. So first one is a cycloaddition. In general olefinoட கார்பின் சேர்க்கும்போது டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு என்ன பண்ணும், இது உட்காந்துக்கும். கார்பின் கம்பைன்டு வித் olefin to form a cyclopropene derivatives. இது காமன் ரியாக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் ஒலிஃபினில் சிங்லெட் கார்பன் சேர்க்கும்போது ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். அதே சிஸ் ஒலிஃபினில் சிங்லெட் கார்பன் சேர்க்கும்போது சிஸ் கிடைக்கும். அதுவே சிஸ் ஒலிஃபினில் ட்ரிப்ளெட் கார்பன் சேர்த்திங்கன்னா we get cis and trans derivatives கிடைக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா, சிங்லெட் ஆச்சுன்னா என்ன ரியாக்டன்ட்டோ அதுதான் ப்ராடக்ட். சிஸ் ஒலிஃபின்னா வர ப்ராடக்ட்டும் சிஸ் தான். ட்ரான்ஸ் ஒலிஃபின்னா சிங்லெட் போட்டுனா ட்ரான்ஸ் தான். அதுவே ட்ரிப்ளெட் கார்பின் சேர்த்திங்கன்னா சிஸ் ஒலிஃபினாக இருந்தால் ரியாக்டன்ட்டு வர ப்ராடக்ட் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது மறக்கக்கூடாது. தென் செகண்ட் ஒன் இஸ் இன்சர்ஷன் ரியாக்ஷன். இன்சர்ட். ஸோ கார்பின் கேன் இன்சர்ட் இன்டு எ carbon single bond H single bond. ஓகேவா, ஸோ பொதுவாக singlet carbene react stereospecifically by a one step mechanism. அதுவே triplet carbene இருந்துச்சுன்னா react non stereospecific by biradical or diradical mechanism. ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, singlet carbene இருந்துச்சுன்னா ஒன் ஸ்டெப் மெக்கானிசம், triplet carbene இருந்துச்சுன்னா இட் இஸ் அ டூ ஸ்டெப்பு, தட் இஸ் அ பைராடிக்கல் மெக்கானிசம் இது வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் trans-butene combined with diazomethane in the presence of light to form trans-cyclopropane is a major product. Okay, this is a example. Then rearrangement. Alkyl carbene can undergo rearrangement involving migration of alkyl group or hydrogen. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் இங்கே 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகேவா, செகண்டு பொறுத்தவரையும் இது 1,3 இல்லையா, 1,3 ஹைட்ரேட் ஷிஃப்ட். அப்போ மைக்ரேஷன் ஆஃப் அல்கைல் இருக்கலாம் அல்லது ஹைட்ரேட் இருக்கலாம். இங்கே பொறுத்தவரையும் நமக்கு ஃபஸ்ட்டு 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட்டு, second one is a 1,3 hydrate shift. So these reactions can be regarded as a intramolecular insertion reaction. ஓகேங்களா, intramolecular insertion reaction நம்ம இதுக்கு சொல்கிற நேம் கொடுக்குறோம். Then ring expansion. For example, pherol is combined with dichloromethane to form a 3-chloropropene. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1,2 பொசிஷனில் CCl2 வந்து கம்பைண்ட் ஆகிட்டு டு ஃபார்ம் அ இன்டர்மீடியேட் அண்ட் தென் லாஸ் ஆஃப் HCl டு ஃபார்ம் அ 3-chloropropene நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ இங்கே 5 மெம்பர் ரிங் வந்து 6 மெம்பர் ரிங் நமக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கு. அது செகண்டு இதில் cyclic diazoketone is a decomposed the rearrangement result in the ring contraction
the reaction takes place via the intermediate of carbene. அப்போ இது என்னன்னு சொன்னால் எப்போத்துலேயும் using light with methanol யூஸ் பண்ணும்போது to form a product. Then dimerization. ஸோ பொதுவாக carbene can couple with one another to form a alkene. அப்போ நம்ம 2 கார்பன் எடுத்து நம்ம அப்படியே சேர்க்கும்போது 2 மெர்ஜ் ஆயிரும், டைமராக நமக்கு கிடச்சிக்கும். ஓகேங்களா? அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் அல்லீன். ஸோ olefin is combined with CX2. ஸோ எக்ஸ் பொறுத்தவரையும் whether chlorine or bromine, CX2 in the presence of sodium or magnesium in ether condition நம்ம அங்கே சேர்க்குறோம், we get allene. ஓகேவா? And 7th one is a synthesis of spiro compound. Here cyclohexene is combined with CBr2 in the presence of methyl lithium to form a spiro compound. ஸோ கார்பன் பொறுத்தவரை நிறைய ரியாக்ஷனுக்கு வந்து இன்டர்மீடியட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா உல்ஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லலாம், ரீமட் டீமன் ரியாக்ஷன் சொல்லலாம், then etc. Some demerits or deviations of carbenes. So free carbene is not very useful for addition of double bond because it give many side product. நம்ம எடுத்துன்னு போடும்போது நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, ஸோ ஃப்ரீ கார்பனுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம ஒரு ரூல் கொண்டு வரோம். அது பார்த்திங்கன்னா அது சிம்மன் ஸ்மித் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. தட் இஸ் சிம்மன் ஸ்மித் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ரியாக்ஷன் பேர் தான் சிம்மன் ஸ்மித் ப்ரொசீஜர். அது யார் சிம்மன் ஸ்மித் ரியேஜென்ட் சொன்னால் CH2I2 வித் ஜிங்க் காப்பர் ஆர் CH2I2 டயத்தில் ஜிங்க் நம்ம சிம்மன் ஸ்மித் ரியேஜென்ட்டும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்படி செய்யும்போது ஃப்ரீ கார்பன் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே பொறுத்தவரையும் அப்படி ப்ராடக்ட் நிறைய கிடைக்காமல் we get a single product. For example, cyclohexene alkoxide combined with diazomethane with zinc copper to form a alpha alkyl cyclohexanone. பொதுவாக இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் this is an indirect alpha methylation of ketone. ஓகேங்களா? ஆல்ஃபா மெத்திலேஷன் கீட்டோனில் ஆல்ஃபா பொசிஷனில் ஒரு மெத்திலோ எத்திலோ நம்ம அல்கைல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு பெஸ்ட் மெத்தட் யான்னு சொன்னால் இந்த சிம்மன் ஸ்மித் ரியேஜென்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் கார்பன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நைட்ரீன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் படிக்கிறோம். ஸோ இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அரோமேட்டிசிட்டியை பற்றி நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகேவா? So PGTRB exam coming soon, so be prepared. Thank you friends.